friends, welcome to Sweetie Tech channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா YouTubeல ஷார்ட்ஸ் வீடியோ வந்து சரியான முறையில அப்லோட் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க யூடியூப் சேனலை வந்து ஓபன் செய்துட்டு கீழே இருக்க பிளஸ் சிம்பலை வந்து கிளிக் செய்துட்டு இதுல ஷார்ட்ஸை வந்து செலக்ட் செய்யுங்க. நெக்ஸ்ட் மேலே இதுல 15 செகண்ட்ஸ்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணா 3 மினிட்ஸ் காமிக்குது பாருங்க. நம்ம இதை கிளிக் பண்ணி 3 நிமிஷம் வரை ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்க ஆடை வந்து கிளிக் செய்யுங்க. அப்புறம் இதில் நம்ம கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஷார்ட் வீடியோ வந்து கிளிக் செய்துட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் மேலே ரைட் சைடில் பாருங்க 3 மினிட்ஸ்னு ஷோ ஆகுது. இப்போ நம்ம 3 நிமிஷம் வரைக்கும் வீடியோ அப்லோட் செய்யலாம். ஆனால் நான் வந்து 45 செகண்ட்ஸ் தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதனால தான் மேலே இந்த லைனில் ரெட் கலர் வந்து இந்த அளவு வரைக்கும் காமிக்குது. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ டைமிங் கூட கூட மேலே இதில் வந்து ரெட் கலர் கூடிட்டே போகும். இப்போது 3 மினிட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா இந்த ரெட் கலர் ஃபுல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க டன் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு கீழே ரைட் சைடில் இருக்க டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. அப்புறம் இதில் சைடில் பாருங்கள், நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னா இந்த மைக் சிம்பலை வந்து கிளிக் செய்து இதிலே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஃபில்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்புறம் ஏதாவது டைப் பண்ணணும்னா டைப் பண்ணுற ஆப்ஷனும் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்புறம் கீழே இருக்க இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஷார்ட் வீடியோக்கு நம்ம பிடிச்சது போல் ஒரு தம்மையில வந்து எடிட் பண்ணாமலே இதிலே செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா வீடியோக்கு பக்கத்தில் இருக்க இந்த பென்சில் சிம்பலை வந்து கிளிக் செய்துட்டு கீழே இதில் நம்ம வீடியோவை இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராக் பண்ணி வச்சு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஸ்டாப் பண்ணி வைங்க. இப்போ நமக்கு இந்த ஃபோட்டோ தான் நம்ம வீடியோக்கு ஃப்ரண்டில் தம்மையில ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இந்த தம்மையிலுக்கு மேலே ஏதாவது டைப் பண்ணணும்னா கூட இந்த சிம்பலை கிளிக் செய்து இதிலே டைப் பண்ணலாம். அப்புறம் மேலே இருக்க டன் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. இப்போ பாருங்க தம்மைல் வந்து செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் உங்கள் ஷார்ட் வீடியோக்கு டைட்டில் போடுங்க. அந்த டைட்டில் வந்து நீங்கள் போடக்கூடிய ஷார்ட் வீடியோக்கு ரிலேட்டடாக டைட்டில் போடுங்க. அந்த டைட்டில் வந்து மக்களுக்கு புரியும்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஜிமெயில் ஐடி டெலீட் பண்ணுற வீடியோ போடுறேன். ஸோ டைட்டிலில் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் டெலீட் தமிழ்னு போடுறேன் பாருங்க. இந்த டைட்டிலை வந்து ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயே போடுங்க. அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் போட்டு இந்த மாதிரி 2 ஹேஷ்டேக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் விசிபிலிட்டியை கிளிக் பண்ணி இதை அன்லிஸ்டில் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ போடும்போது எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச அப்புறம் தான் வீடியோவை பப்ளிக்கில் வைக்கணும். அது வரைக்கும் வீடியோவை அன்லிஸ்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்டர் கண்டென்ட் இதை கிளிக் செய்தால் இதில் எஸ் நோன்னு 2 ஆப்ஷன் காமிக்குது பாருங்க. நீங்கள் போடுற வீடியோ ஏஐ யூஸ் பண்ணி போட்டாலும் சரி, இல்லைன்னா நடக்காததை நடந்தது போல வீடியோ போட்டாலும் சரி, இதில் எஸ் ஆப்ஷனை வந்து செலக்ட் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நோ ஆப்ஷனை செலக்ட் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு அப்லோட் ஷார்ட்ஸை வந்து கிளிக் செய்யுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்து ஓப்பன் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க கண்டென்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. அப்புறம் இப்போது நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோக்கு பக்கத்தில் இருக்க 3 டாட்டை கிளிக் செய்துட்டு அப்புறம் எடிட் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்துட்டு இதில் டிஸ்கிரிப்ஷனை வந்து கிளிக் செய்துட்டு உங்கள் வீடியோக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் இதில் என்டர் செய்யுங்க. உங்கள் யூடியூப் சர்ச் பாரில் நீங்கள் போடுற வீடியோக்கு ரிலேட்டடாக சர்ச் பண்ணாலே நிறைய வரும். அதை காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஹேஷ்டேக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆட் டேக்ஸை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டைட்டிலில் போட்டது, டிஸ்கிரிப்ஷனில் போட்டது, அப்புறம் உங்கள் சேனல் நேம் எல்லாத்தையும் இந்த ஆட் டேக்ஸில் வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த டேக்ல மினிமம் 500 லெட்டர்ஸ் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். அப்புறம் உங்கள் வீடியோ அப்லோட் ஆகி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விசிபிலிட்டியை கிளிக் செய்து இதை பப்ளிக்கில் வச்சுட்டு மேலே இருக்க சேவ் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. இப்போ நம்ம யூடியூப் ஷார்ட் வீடியோ வந்து சரியான முறையில் அப்லோட் பண்ணிட்டோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.